வெல்கம் டு மீல் டைம் தமிழ். இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வரமிளகா ஒரு 15 வரமிளகா எடுத்துக்கோங்க. அது ஒரு பேனில் போட்டு ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கருகிராமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வரமிளகாய் எல்லாத்தையும் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு வறுத்தா போதும். இதை தனியாக வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 5 டீஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன். அதையும் இதுக்கு கூடவே இதோட போட்டு நல்லா வறுத்துடுங்க. இதுவும் கருகிராமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துருங்க. இந்த அளவு வறுத்தெடுத்தால் போதும். இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அது கொஞ்சம் ஆறட்டும். அப்புறமா இது வந்து ஒரு முறி அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வறுத்து எடுத்துருங்க. அதோடையே கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு 4 சின்ன வெங்காயமும் சேர்த்து வறுத்துடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வறுத்து கோல்டன் கலரில் வர வரைக்கும் வறுத்துடுங்க. பாருங்கள், இந்த அளவு எடுத்தால் போதும். இதை இன்னொரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருங்க. இப்போது இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதே ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துருங்க. அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் இதோட கலந்து அப்படி கிளறி விடுங்க. ஒரு நிமிஷம் அப்படி கிளறினா போதும். அப்புறமா புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்து நல்லா கரைச்சி அதையும் இதோட கலந்து நல்லா அப்படி கலந்து விடுங்க. அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த கருவாடு அந்த பீஸை எடுத்து இதோட கலந்துருங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் இதோடய கலந்துருங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருக்கு.
இப்போ மேலே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. அந்த குழம்பு அந்த காய்கறி இது எல்லாத்தோடையும் நல்லா செட் ஆகி கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி சைடெலாம் கொஞ்சம் எண்ணெயாக இப்படி வந்ததுக்கப்புறமா இப்போது நீங்கள் உப்பு அது ஏற்கனவே அது உப்பு துண்டாதனால ஏற்கனவே அதில் உப்பு இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதில் தாளித்து ஊற்றிடலாம். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து அது கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ரெண்டு வரமிளகாய் எடுத்து கடுகு நல்லா பொரிஞ்சோடனே அதையும் இதுக்கு கூடவே சேர்த்துருங்க. சேர்த்து கருவேப்பிலையும் கூட சேர்த்து நல்லா பொரிஞ்சோடனே அந்த குழம்போடையே மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் இந்த கருவாடு நம்ம வாங்கிட்டு வந்தோன்னே தோல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு மணி நேரம் அதை நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா 2-3 தண்ணி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த குழம்புக்கு நம்ம அதை எடுத்துக்கணும். இப்போ ரெடி ஆயாச்சு. சூடான சம்பா அரிசி சாதத்தோட இந்த கருவாட்டு குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.